தொடர்ச்சி தேர்ச்சான வினாத்தாள் நாங்கள் 38வது வினா பார்க்குறோம். அதாவது மாறி வினாத்தாள் 38வது வினா. பின்வரும் காரணிகளில் எது பொறுமை இருக்கிறாங்க அல்லது பல விஷயங்கள் எவை நினைவகங்களை வகைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. நாங்கள் நினைவகங்களை வகைப்படுத்துகிற நேரம் பிரதானமாக கணக்கில் காணப்படக்கூடிய முதற்கரை நினைவகத்தை நாங்கள் மெயின் மெமரி நாங்கள் 2 வகையில் அடிப்படையில் பிரிப்போம். அதாவது உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று volatile உங்களுக்கு தெரியுது, அழியக்கூடியது. அடுத்து நான் volatile அழியா நினைவு. நீங்கள் விரைவு கொஞ்சம் என்னன்னா, ஒரு நினைவகத்தில் உள்ள தரவுகள் கண் செயற்படும் போது மாத்திரம் அங்கு காணப்படும். கண் செயற்பாட்டை நிறுத்தப்படுகின்ற போது தரவு அழியக்கூடிய நினைவகம் என்கிற நாட்டிலும் அழியாக நினைவகம். கணனி செயற்பாட்டில் இருக்கும் பொழுதும் அல்லது செயற்படாத சந்தர்ப்பத்திலும் கூட உள்ள தரவு அழியாமல் காணப்பட்டால் நாங்கள் இருக்கிறோம் நான் அழியா நினைவகம். ஒரு வகையில் சேமிப்பு சாதனங்களும் நான் அதாவது அழியா வகை நினைவகங்களால் காணப்பட்ட போதும் நான் நினைவகம் என்று பிரிக்கிற நேரங்களில் நீங்கள் கொண்டு வரதில்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் இங்கே ரீட் ஒன்லி மெமரியில் இருக்கிற கணனியில் இருக்கிற என்ற அந்த சிப்பில் இருக்கிற ப்ரோக்ராமை நாங்கள் அல்லது அந்த ப்ரோக்ராம் உள்ளாட அந்த சிப்பை நாங்கள் non-volatile மெமரி அழியா நினைவகம் என்று அழைப்போம். அந்த அடிப்படையோடு நாங்கள் பொதுவாக இங்கே நாங்கள் நினைவகம் நாங்கள் கருதுறது அழிதக நினைவகம் என்று நான் மைண்டில் வச்சுகள். அழித்தகான நினைவகத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. கண்ணில் வாய்ப்பாளையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு மெமரி எனவே நாங்கள் அதை தீர்மானிக்க முடியாது என்பதால் நான் இங்கே பார்த்தது அழித்தக நினைவகம். கட்டாயம் நாங்கள் கொள்ளளவை பார்க்கணும். அதாவது ரேமுடைய கொள்ளளவு அதிகமாக காணப்பட்டால் ஒரே நேரத்தில் அதிகமான ப்ரோக்ராம்களை ரன் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. செலவு எங்களோட ரேமுக்கு எவ்வளோ எங்களுக்கு செலவு போகுது. உதாரணமாக நாங்கள் செலவுன்னு நாங்கள் சொல்கிற நேரம் நாங்கள் முக்கியமாக பார்க்கறதுனால நாங்கள் கொள்வனவு செய்கிற செலவுகள் எங்கள் கருதுகிறாங்க. எஸ்ரேம் டிரேம் 2 ரேம், ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்றோட பாடங்களை படிக்கிறோம். எஸ்ரேம்ன்றது உற்பத்தி செலவு அதிகம், டிரேம்ன்றது உற்பத்தி செலவு குறைந்தது. எங்களோட கண்ணில் காணப்படக்கூடிய சாதாரண ரேம் டிரேமாக காணப்படும். எனவே நாங்கள் செலவின் அடிப்படையிலும் ரேம் தொடர்பாக நாங்கள் அவதானிக்கிறோம். அதே நேரம் இன்னொரு விஷயம், அல்லது எங்கட நாங்கள் சாதாரணமாக கொள்வனவு செய்கிற ரேமுக்கு போகிற செலவு நாங்கள் கருதலாம். அடர்த்தின்றது டென்சிட்டி, அதாவது எந்த அளவுக்கு தரவுகளை நெருக்கமாக சேமித்து வைக்க முடியும்ன்றது அடர்த்தி. அடர்த்தின்ற விடயத்தை பொறுத்த வரையிலையும் எஸ்ரேம் அடர்த்தி கூடியது, டிரேம் அடர்த்தி குறைந்தது. நாங்கள் அந்த அடிப்படையிலையும் அடர்த்தின்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம். பெருவழிக்கை அதாவது நினைவகத்துள்ள தரவுகள் எவ்வளவு வேகமாக மையமுறை வழியலகு மூலம் பெறப்படுகின்றது என்பதுதான் பெருவழிக்கை. அதாவது குறித்த நினைவகத்தில் உள்ள தரவினை மையமுறை வழியலகு எந்த அளவு வேகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது. பெருவழிக்கை அதிகம் என்றால் மிக வேகமாக CPU உள்ள தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் நினைவகம். எனவே இந்த பெருவழிக்கை என்பதையும் நாங்கள் நினைவகங்களை வகைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம். கொள்ளளவின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். செலவின் அடிப்படையில் எஸ்ரேம், டிரேம், SDRAM வகைப்படுத்துகிறோம். அடர்த்தியின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துகிறோம். பெருவழிக்கையில் நாங்கள் அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகிறது. இந்த விடை அனைத்து